சம்பவம் ஆக போகுது. இப்போ குக்கரு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த நேரத்துக்கு ஒரு விசில் கூட வரல. ஃபுல்லாக சென்டராக பிடிச்சிட்டு வரல. பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போது வந்துருச்சுங்களா சில தண்ணி உண்டு கொண்டு. சோறுக்கு இப்போ கறி இருக்குமா, நல்லா இருக்குமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும் நம்ம சேனல்லையே. ஸோ இப்போ என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் போய் ஹைப்ரிட் ஆரம்பிச்சனால நம்மளும் அடிக்கடி சென்னை வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சென்னையில் இருக்கும்போது ரூமில் சமையல் செஞ்சால் இந்த வீடியோ போடணும் ஒரு ஐடியா. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமான்னு. ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு வந்து மத்தியானம் செஞ்சு வச்ச சாம்பார் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு ரைஸ் மதியானம் உள்ளது இருக்குது மிச்சம். ஸோ அதோட மதியானம் வச்ச உருளைக்கிழங்கு இருக்குது. இப்போ நைட்டுக்கு வந்து எக் மசாலா பண்ணலான்னு பாயில்டு எக் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசியை கலந்து போட்டுற வேண்டியதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு அரிசி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த கப்போட இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கப்பு. இதில் 1 கப்பு அரிசி 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். I wanna hear about everything you're ever thinking. You know that I can take the truth. Call me out if you think I'm never sleeping. Maybe இந்த கப்பில் வந்து 1 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு வச்சிருவோம். விசில் நம்ம தூக்க மாட்டேன். விசில் சம்பவம் ஆக போகுது. இப்போ குக்கரு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அந்த நேரத்துக்கு ஒரு விசில் கூட வரல. லப்பர் ஏதோ ஒரு இங்கே லாக் ஆகல போல். ஸோ இப்போ போய் டக்குன்னு இந்த மாதிரி யாரும் புதுசாக குக் பண்ணுறவங்க போய் திறந்துடாதீங்க, வெடிச்சிடும் குக்கரு. ஸோ ஃபஸ்ட்டு மேலே வச்சு அந்த லாக்கை கொஞ்சம் நீட்டாக கரண்டி வச்சு ஓப்பன் பண்ணால் ப்ரெஷர் வெளியாகும். அப்போ தான் அப்படி பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் வெளியாகிட்டு அதுக்கு தான் திறக்கணும். பார்ப்போம் இது என்ன ஆகும். இப்படி தான் வச்சு நம்ம மேனுவலாக ப்ரெஷர் கம்மி பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோமா? இல்லை விசில் எதுவும் பார்க்குறேன். ஒரு ரியாக்ஷன் ஆகும். மக்களே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக ஃபுல்லாக நம்மளே இது பண்ணி விட்டாச்சு, எடுத்து விட்டாச்சு. ஃபுல்லாக சென்டராக பிடிச்சிட்டு வரல. அவ்வளோதான் கைஸ். பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போது வந்துருச்சு. கடை தண்ணி உண்டு கொண்டு. சோறுக்கு இப்போ கறி இருக்குமா, நல்லா இருக்குமா? அவ்வளோதான் வந்துருக்கு. இது வச்சு பாரு எவ்வளோ இருக்கு. வெந்திருக்கா? கொஞ்சம் கிண்டி விடு. என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். கிண்டி விடு. அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அடி பிடிச்சல. ஆனால் விட்டுறதா அடி பிடிச்சிருக்கோம். ஓகே. ஆனால் ஆல்சர் கொஞ்சம் உஷாரில் ஒழுங்காக தீட்டிங் ஆகும். அதனால் லைட்டாக இருக்குது. லைட்டாக முடிஞ்சுன்னா ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பழைய சோத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். மதியானம் உள்ள பழைய ரைஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் ஹீட்டோட நல்லா சூடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதை ஒரு மிக்ஸிங்கை போட்டு வச்ச வேண்டியதான்.
நெக்ஸ்ட்டு வந்து முட்டை மசாலா பண்ண வேண்டியதான் கைஸ். முட்டை மசாலா அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து லெமன் போட்டு அப்புறம் புளியோதரை போட்டு வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் செய்யலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Lighten up, take me on your magic river. Tell me all your dreams align. Sign me up and tell me about the people that you know who are trying to feel alive. Life can get hard, so honey, if you need to cry, just come share my pillow and rain, rain, go away. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் மசாலா பண்ணணும். அது ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் கொஞ்சம் முட்டையை போட்டு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு வறுத்து நல்லா போட்டு நல்லா முட்டையை ஃபஸ்ட்டு மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் முட்டை நல்லா பொரியல் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் கூட நம்ம வதக்க வேண்டியதான். வதக்குன்னு வதக்க வேண்டியதான். ரெண்டாவது அடுப்பு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். சிம்மில் தான் இருக்காது. கொஞ்சம் மக்களே கருவேப்பிலை போட மறந்தாச்சு. ஸோ அதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சைடில் போட்டுருவோம். இன்னும் மக்களே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு அப்புறம் இந்த கொரியாண்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் இதை நல்லா போட்டு வதங்க முடியுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதையும் போட்டுக்கலாம். என்ன
மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி வெங்காயம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுங்க. போட்டு மிக்சரில் போடுங்க. தோசைக்கு தண்ணி இருக்கும். தண்ணி லைட்டாக ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஊற்றி நல்லா வெந்துருச்சு. சரி, நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேண்டியதான் நம்ம. எந்த அளவு உங்களுக்கு கிரேவியாக இருக்கும் அந்த அளவு ஊற்றிக்க வேண்டியதான். எனக்கு இவ்வளோ போதும். இதுக்கப்புறம் நம்மளோட எக் மசாலா போட்ட வேண்டியதான். போடுறோம். எடுத்து ரெண்டாக அரைக்கணும். முட்டை எடுத்து வரணும்னா அப்படியே விட்டு வச்சுக்கணும். அப்படியே இந்த கிரேவி கொஞ்சம் மேலே தூக்கி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் கொஞ்சம்